குட் மார்னிங் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, ரொம்ப சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நான் ஏற்கனவே இப்போ முந்தின வீடியோல சொல்லிக்கிறேன். முட்டையை வந்து தனியாக முட்டையை மட்டும் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த வாயு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. பட் இங்கே ஹெல்த் கான்சியஸ்ங்கிறதுனால 3 முட்டை எடுத்து அதில் நான் 2 முட்டையோட எல்லோவை எடுத்துட்டேங்க. சீஸில் வந்து உங்களுக்கு வந்து சால்ட் இருக்கும். அதனால வந்து நாம் வந்து சால்ட் ரொம்ப நான் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நான் முட்டையில் வந்து சால்ட் போடாமல் வெறும் இதை தான் அடிச்சு வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து சால்ட்டு கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற சால்ட்டும் இதில் இருக்கிற சால்ட்டும் சேர்ந்து அதிகமாகிடக்கூடாதுங்க. ஒரு எல்லோவும் 3 ஒயிட்டும் இதில் இருக்குது. அது போக ஒரு சீஸ் ஸ்லைஸ் இருக்குது. கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் பொடிசாக. ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேங்க. காரத்துக்கு வந்து உங்களுக்கு கூட குறைச்சி போட்டுக்கலாங்க. இதை வச்சு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஆம்லேட் போட்டுடலாங்க. சீஸ் ஆம்லேட் பார்த்துடலாமா? இது கூடவே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேரட்டு, பீட்ரூட் துருவினது, முட்டைக்கோஸ் துருவினதெல்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப சத்துக்கள் சுவையும் கூடுங்க. சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்சிருங்க. இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற உணவு. இதில் வந்து மொத்தத்துக்கு ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனில் 20 to 25 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் வந்துருங்க. இதில் நீங்கள் கொஞ்சோண்டு ஆயிலு, பட்டரு, கீ எதனால் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேங்க. ரொம்ப கம்மி ஆயில் விட்டுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது வந்து இரும்பு கல் தான், அதனால் வந்து ஒட்டிக்கிறோம். நான்ஸ்டிக் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது தவிர்த்துருவேன் நான். பாருங்க நட்புகளே, கல் காஞ்சோன்னே இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு தான் இதை ஊற்றணுங்க. ஏன்னா குக் ஆகணும், பட் கருகிடக்கூடாது. ஏன்னா இது மேலே நம்ம சீஸ் போட போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரே ஒரு ஸ்லைஸு. அந்த ஸ்லைஸை இந்த மாதிரி பிச்சு பாதி போர்ஷனுக்கு போட்டுக்கோங்க. பாதி வந்து எம்டியாக இருக்கட்டும், பாதி போர்ஷனுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் பரட்டி விடும் போது 2 பக்கமே சேர்ந்துடும். ஹாஃப் மூணு மாரி இப்போ அரை நிலா வட்ட மாதிரி நம்ம பண்ணி பரட்டி விட போகிறோம். அப்போ வந்து எனக்கு வந்து நல்லா குக்காக இருக்கணும். கொஞ்சம் சில பேருக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஹாஃப் கூட இருந்தாலே சாப்பிட்டுக்கிடுவாங்க. இதோட எட்ஜஸை இந்த மாதிரி கரண்டி வச்சு சீல் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகி அது வழியாக வெளியில் வந்துடும். அது வந்து சீஸ் கல்லில் பிடிச்சிச்சுன்னா எடுக்கவே முடியாதுங்க. நட்புகளே, சத்தான, சுவையான, ஹெல்தியான சீஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த ஓப்பன் பண்ணால் கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே சீஸோட வாசம் இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்படி மெல்ட் ஆகி சீஸோட ஷேப்பே இல்லை பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும். பட் இது கரெக்டான ஸ்டேஜுங்க. இதோட அழகம் வந்து அப்படியே கண்ணுக்கு கடத்த முடியும் வீடியோ மூலமாக. டேஸ்ட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணாமல் தெரியாதுங்க. நான் 2 பைட் சாப்பிட்டேன். அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இது சூடோடு சாப்பிட்றோம். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.